சோறு, தயிர் சாதம் தாளிச்சது. தயிர் சாதம் செய்கிறப்ப தயிர் சாதம் வெண்மையாக இருக்கணும்னா வேக வைக்கிறப்ப பால் ஊற்றி வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லை ஆஃபீஸுக்கு அந்த மாதிரி கட்டிங் போகிறவங்க நம்ம கலக்கிறப்ப தயிரும் பாலும் சேர்த்து கலந்து வச்சோமா புளிக்காமல் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார், ஏன்னா தயிர், ரசம். வாங்க சாப்பிட்லாம். தயிர் சாதம் இந்த மாதிரி அகலமான ஒரு தட்டில் போட்டு நம்ம ஆற வைக்கிறப்ப சீக்கிரமாகவும் ஆறிடும். நம்ம சாப்பாடை கட்டுறதுக்கும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கும் சரி, இந்த மாதிரி சீக்கிரமாக ஆறிடும். ஏன்னா சூடாக இருக்கிறப்ப நம்ம தயிரை ஊற்றினா முறிஞ்சி போகும், அது ஒரு விதமான முறிஞ்ச வாசனை வரும் தயிர். அதனால நல்லா ஆற வச்சு ஊற்றினா தான் அதோடைய இருக்கும்.